அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கான பதிவு ஹாப்பி வாழ்க்கையை நமக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய அழகான ஒரு வஜீஃபாவை தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கு நம்ம எல்லோருமே தேடிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா, ஹாப்பியான ஒரு லைஃப்பை தான். எனக்கு இந்த நிலையிலேருந்து அந்த நிலைக்கு போகணும் அப்படிங்கிறது தான். ஒரு கடனில் இருக்கிறவங்கள்ட்ட கேட்டால் கடன் இல்லாமல் நிம்மதியாக சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நோயில் இருக்கிறவங்கள்ட்ட கேட்டால் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு குறை இருக்கிறவங்கள்ட்ட கேட்டால் இந்த குறை இல்லாமல் எனக்கு நீங்கிருச்சு அப்படின்னா நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் இது போல் சொல்லிக்கிட்டே போகலாம். செல்வம் இல்லாதவங்கள்ட்ட கேட்டால் செல்வம் வந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. உறவுகள் இல்லாதவங்கள்ட்ட கேட்டால் உறவுகளோட இருக்கிறது தான் எனக்கு வேணும்னு சொல்லுவாங்க. இப்படி நம்ம இருக்கிற நிலையில இருந்து நம்மளை ஒரு சந்தோஷமான ஒரு மனநிலைக்கு கொண்டு போகக்கூடிய அற்புதமான ஒரு வஜீஃபாவை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு வரணும். சில வாரங்களுக்கு பிறகு உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் மாற்றத்தை பார்க்க முடியும். எனவே நீங்கள் உங்களோட குடும்பத்தோட, கணவன் மனைவியோட, நல்ல பிள்ளைகளோட சேர்ந்து, உறவுகளோடு சேர்ந்து சிறப்பாக ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிறது தான் உங்களோட லட்சியமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வஜீஃபாவை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. சகல பிரச்சனையையும் நீக்கி உங்களுக்கு ஒரு சந்தோஷமான மனநிலையை கொடுக்கும். அல்ஹம்துலில்லாஹ்னு நீங்கள் இதை தினமும் தவறாமல் ஏதாவது ஒரு தொழுகைக்கு பிறகு 29 தடவை நீங்கள் ஓதிட்டு வாங்க. சில வாரங்கள் நீங்கள் இதை செய்யணும். அதற்கு பிறகு உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். அது என்ன அப்படின்னா, அதுதான் அல்லாஹ்வினுடைய சிறந்த திருநாமம். யா முஹைமினு, ரட்சிப்பவனே, பாதுகாக்கக்கூடியவனே. இந்த திருநாமத்தை நீங்கள் ஏதாவது ஒரு தொழுகைக்கு பிறகு தினமும் தவறாமல் ஒரு தொழுகைக்கு பிறகு தான் ஓதணுங்கிறது கிடையாது. 5 வேளை தொழுகையில் ஏதாவது ஒரு தொழுகைக்கு பிறகு நீங்கள் யா முஹைமினோ அப்படின்னு 29 தடவை ஓதுங்க. அதற்கு முன்னாடியும் பின்னாடியும் தரூத் இப்ராஹிம் சலவாத்தை ஒரு தடவை நீங்கள் ஓதிக்கோங்க. அல்ஹம்துலில்லாஹ்னு அதற்கு பிறகு உங்களுக்கு தேவையானதை நீங்கள் கேளுங்க. அது எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் மேஜிக் போல அல்லாஹ் தஆலா உங்களுக்கு அதை சரி பண்ணி கொடுத்து உங்களுக்கு நிம்மதியான, இன்னும் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை தருவான். சந்தோஷமான மனநிலைக்கு நீங்கள் போக முடியும். எனவே உங்களோட வாழ்க்கையை சந்தோஷமாக மாற்றணும்னா இந்த வஜீஃபாவை இன்றிலிருந்து அல்ஹம்துலில்லாஹ்னு கையில் எடுத்துக்கோங்க. ஏன்னா இப்போ சமீப காலமாக நிறைய மக்கள்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன். அதில் நிறைய பேர் சொல்கிறது என்ன அப்படின்னா, நான் ரொம்ப ரொம்ப கவலையில் இருக்கேன், நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டு இருக்கேன், எனக்கு இதிலிருந்து அல்லாஹ் லேசாக்கணும், நீங்கள் துஆ செய்யுங்க அப்படின்னு தான் கேட்குறாங்க. அவங்களுக்கான வஜீஃபா தான் இந்த வஜீஃபா அப்படின்னு நான் உறுதியாக நான் சொல்வேன். எனவே அல்லாஹ்வினுடைய இந்த திருநாமத்தை நீங்கள் ரொம்ப நம்பிக்கையோடு நீங்கள் ஓதுங்க. அல்லாஹ்வினுடைய எல்லா பேருக்குமே ஏராளமான சிறப்பு இருக்குது. இந்த பேருக்கும் நிறைய சிறப்புகள் இருக்குது. அல்லாஹ் தஆலா உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பான். உங்களை அவன் நல்ல முறையில் கவனிச்சுக்குவான். எனவே இந்த ஒரு அற்புதமான ஒரு திருநாமத்தை நீங்கள் பயன்படுத்துங்க இன்ஷா அல்லாஹ். எனவே இந்த அழகான அல்லாஹ்வினுடைய பெயரை ஓதி இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக. ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. மேலும் நம்முடைய தயாரிப்புகளில் வீட்டு தயாரிப்புகள் வேணும்னாலும் சரி, அல்லது கேட்பது கிடைக்கும் வஜீஃபா கிதாப் மற்றும் தௌபா கிதாப் வேணும் அப்படின்னாலும் சரி, அல்லது தமிழ்லேயே முழு குரானையும் நாங்கள் ஓதணும்னு ஆசைப்படுறோம், தமிழ் குரான் வேணும் அப்படின்னாலும் சரி, ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.